ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தில் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்கே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருனாக்கா, உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனுஷன் உலகம் முழுவதையும், அதாவது வேர்ல்டே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், அவனுக்கு கெயினாக இருந்தாலும் கூட சரி, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தன் ஜீவனை ஃபோர்ஃபைட் ஹிஸ் சோல்ஸ், அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 3 இருக்கிறது: ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. சரீரம் மண்ணிலிருந்து திரும்ப மண்ணுக்கே திரும்பிவிடும். அதாவது ஆவி போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஆத்மான்றது சோல், வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. உலகத்திலே மிக சிறந்தது சோல் தான். அதனால தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதாவது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்னென்றால்னா, அதாவது ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், என்ன பார்க்குறான், என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான், அதுதான் தன்னுடைய ஜீவனில் நினைக்கிறது, அதுதான் சோல். அதை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே லாபம் இல்லைன்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லியிருக்கலாம். வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கலாம். அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு அம்பாசிடர், ஒரு தூதுவராக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை. உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கலாம், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை. அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் இல்லை. அதுதான் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில், ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அதாவது எட்டர்னல் லைஃப் எப்படி கிடைக்குதுன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ தான் தன்னுடைய உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி விட்டால், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால், அவர் எப்பேற்பட்ட பதவியாக இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், எந்த உயர் பதவி, அதாவது முப்படைக்கும் தளபதியாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியுடைய பெரிய அதிபதியாக, அதாவது அதிபராக இருக்கலாம், உலகத்துக்கெல்லாம் கூட அதிபதியாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய பண்ணையாளர், அதாவது ஒரு பண்ணையாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எப்படியப்பட்ட கல்விமானாக இருந்தாலும் சரி, ஒன்றான மெய்தானாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் அவன் பிறக்கிறது வேஸ்ட்டு. அதாவது எப்படின்னாக்கா, அந்த உலகத்தில் வாழ்றது வேஸ்ட்டு. அவன் மரித்த பிறகு அவன் ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நிற்கணும். உலகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஜட்ஜியாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிகிறது தான் நித்திய ஜீவன் என்று இங்கே சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மனுஷன் எப்படி ஜீவிக்கிறானாக்கா, அதாவது யோபு எழுதின புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மாம்சம் பூச்சினால் மூடப்படுகிறது. ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனுடைய மாம்சம் எப்படி மூடப்படுகிறதுனால், பூச்சியினாலும் அவனுடைய, அதாவது புழுவினால் அவனுடைய போர்வை மூடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல், அதாவது யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: மேகம் கிளவுட்ஸ் இருக்குல்ல, அது பறந்து போகிறது போல மனுஷன் என்ன செய்ய, மரித்தவுடனே பாதாளத்தில் இருக்கிறான். இனி ஏறி வராமல் இனி தன் வீட்டுக்கும் தன் பதவிக்கும் அவன் திரும்பி வர முடியாது. ஆனால் சிலர் சொல்லலாம், நான் இந்த நாட்டினுடைய 3 முறை தான் பிரதமராக இருந்தேன். அது பிரதமர் இருந்தாலும் வேஸ்ட்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இனி அவன் என்ன செய்யணும், ஏறி வர முடியாது, தன் வீட்டுக்கு வர முடியாது, தன்னுடைய பதவிக்கு வர முடியாது, தன்னுடைய பதவியில் அந்த நாற்காலியில் அமர முடியாது, அந்த பணியை அவன் செய்ய முடியாது.
அது மட்டும் இல்லாமல் யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் அதாவது சொல்லப்படுகிறது. எப்படின்னாக்கா, கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் கலராக காணப்படுகிறாங்க. அவங்களுடைய கூடாரத்தில் தான் ரொம்ப செல்வம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 இந்த வசனம் சொல்லுது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. எப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை நம்ம கட் பண்ணுறோம். அது கட் பண்ணோன்னே அது காஞ்சி போயிடுது. அதில் தண்ணி பட்டு, அந்த அடிக்கட்டையில் தண்ணி பட்டு, அது அந்த ஈரத்தில் அது துளிர் விட்டு திரும்ப என்ன செய்ய அந்த மரம் வளர்கிறது. ஆனால் மனுஷனுக்கு ஒரு தடவை மறிச்சா ரெண்டாவது இந்த உலகத்துக்கு அவன் திரும்பி வர முடியாது. அதாவது அதை விட மிகவும் ஒரு மரத்தை காட்டில் மிகவும் கேவலம் உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். அது மட்டுமல்லாமல் யோபு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மனுஷன் செத்த பின் ஒழிந்து போகிறான். அவன் செத்துட்டான். அவனை பற்றி நினைக்கிறவங்க யாரும் வீட்டில் இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க, நண்பர் நினைக்க மாட்டாங்க, வேறு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதாவது தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பதவி, தன்னுடைய படம், தன்னுடைய செல்வாக்கு எதுவுமே என்ன செய்யாது மனுஷனுக்கு கூட வராது. அதாவது யோபு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம் விதமாக சொல்லுகிறது. மனுஷனுடைய மேன்மை எப்படின்னாக்கா, வானப்பரியந்தம், இன்னும் சொல்லப்போனால் வானத்துக்கு மேலே கூட உயர்ந்தாலும் அவன் என்ன செய்யறான், தன் மனிதனுடைய மலத்தை போல அவன் அழிந்து போகிறான்னு சொல்லிட்டு யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அவன் மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லுகிறதுனா, யோபு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மனுஷனுடைய எலும்புகள் அவன் பால வயதில், அவன் சிறு வயது முதல் செய்த பாவங்களினால் அந்த எலும்புகள் நிறைந்திருக்கிறது. அவன் மரித்து போகும் பொழுது அவனுடைய பாவம் அவனுடைய எலும்புகளோடு மண்ணிலே படித்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால தான் யோபு சொல்றாரு, என் கண் தேவனை நோக்கி, மனுஷன் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால கண் சொரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என் கண்கள் தேவனை நோக்கி, அதாவது எப்படிக்கா கண் தண்ணீர் சொரிகிறது என்று அவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அதாவது எப்படின்னாக்கா, அவருடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. ஆனால் அதனால தான் என்ன செய்யணும், ஒரு மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய் தேவனாகி அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியிருந்தான் நித்திய ஜீவன் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறதை கேட்டு இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் உணர்வடைந்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. God bless you.